அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சி முக்கொம்பு மேலணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் நாளை நீர் திறக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் விஜயகோபால் இணைந்திருக்கிறார். விஜயகோபால், மக்களுக்கு இதனால் என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? லாவண்யா, திருச்சி மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் தொடர்ச்சியாக மழை ஆனது கனமழையாகவும் மிதமான மழையாகவும் தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இதை தவிர ரிமேல் என்கின்ற ஒரு புதிய புயல் ஒன்று உருவாகி இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் ஒரு எச்சரிக்கை நிலை என்பது அறிவிக்கப்பட்டு வருகிறது. தற்போது நிலவரப்படி காவேரி ஆற்றில் சேலம் மேட்டூர் அணையிலிருந்து 2000 கன அடி நீர் குடிநீருக்காக திறக்கப்பட்டு வருகிறது. இதை தவிர பல்வேறு இடங்களில் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையானது பல்வேறு பகுதியில் தொடர்ச்சியாக பெய்து வருவதால் அமராவதி, பவானிசாகர் உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளிலிருந்து காவேரிக்கு வரக்கூடிய நீர் அளவானது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதன் காரணமாக திருச்சி அருகே உள்ள மாயனூர் கதவணையில் தற்போது நிலவரப்படி 2000 கன அடி தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மேட்டூரிலிருந்து 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது இங்கேயே 2000 கன அடி தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது ஏற்கனவே பெய்த கனமழை காரணமாக காவேரி டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த பல்வேறு பயிர்கள் சேதமாகி இருக்கின்றன. எனவே இந்த காவேரி தண்ணீர் திறப்பு என்பது குறைக்கப்பட்டு முழுவதுமாக தண்ணீர் என்பது கொள்ளிடம் ஆற்றில் திறப்பதற்காக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி திருச்சி முக்கொம்பு மேலணை பகுதியில் உள்ள கீழணை பகுதியில் தற்பொழுது கொள்ளிடம் ஆற்றில் முழுவதுமாக தண்ணீர் திறக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 2000 கன அடி தண்ணீரும் அப்படியே கீழணை பகுதியில் திறக்கப்படவிருப்பதால் கொள்ளிட கரையோர பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருச்சி திருவானைக்கோவில் கொள்ளிடம் ஆற்றின் கரையே 1000க்கும் மேற்பட்ட சலவை தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் அந்த துணிகளை சலவை செய்யும் தொழில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் எந்த விதத்திலும் நஷ்டமடைந்திடக் கூடாது என்பதற்காக தற்போது திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உத்தரவின் பேரில் தற்பொழுது அங்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.